யோபுடைய நாட்கள்ல ஒரு பைபிள் இல்ல, யோபுவை நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரன் இல்ல, யோபு போய் ஆராதனை செய்வதற்கு ஒரு சபை இல்ல, எந்த ஒரு குடுமையும் இல்ல. ஆனா யோபு நம்மை காட்டிலும் மிக மிக பரிசுத்தமாய் வாழ்ந்தான். யோபுடைய நாட்கள்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை. இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து மீட்கல. அவருக்கு வழி நடத்துவதற்கு ஒரு ஆள் கிடையாது. வேத வசனங்களை தேவன் புத்தகமாக யோபுக்கு தரவும் இல்லை. நம்ம கையில பைபிள் வச்சிருக்கோம், ஆனா பைபிள் படி நம்ம நடக்கிறது இல்லை. ஆனால் யோபுவோட கையில பைபிள் இல்ல, யோபுக்கு என்று ஒரு சபை இல்ல, யோபுவை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரர்கள் இல்ல, தீர்க்கதரிசிகள் இல்ல. ஆனால் எப்படி யோபுவினாலே பரிசுத்தமாய் உத்தமமாய் அவன் ஜீவிக்க முடிந்தது என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில இல்லாத ஒன்று யோபு கிட்ட இருந்தது. அது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு